அடையாளம், கலைகளின் சங்கமம் நிதர்சனம், பொன்மொழிகளை உத்வேகம். பரதம், பாங்குரா, கதகளி, ஒரே மெட்டில் ஒரே தாளத்தில் கேளுங்கள் தாய்மொழி தாளாட்டு. சிங்கை இந்தியன் கை கோர்த்து அன்பால் கரங்கள் ஒன்றானால் பண்பும் மரபும் மாறாது. நட்பால் நீயும் முன் வந்தால் வெற்றிகள் உனக்குள் நீ தேடு. அனைவருக்கும் வணக்கம். நம்மை சுற்றி சமூகத்தில் நடக்கும் நிகழ்வுகளை உங்களுக்கு கொண்டு வரும் தாளம் நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். As we welcome you to the show, we are delighted to share with you some of the captivating stories that have unfolded in our community. உங்கள் சிந்தனையை ஈர்க்கும் வண்ணம் இன்று என்னென்ன கதைகள் காத்திருக்கின்றன என்பதை இப்போது சுருக்கமாக பார்க்கலாம். தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு தமிழ் அறிவை வளர்த்த போட்டி. Tree planting, an environmentally friendly effort. யார் அந்த ஸ்டார் 2024. சிங்கப்பூர் பள்ளிகளில் தமிழை தாய்மொழியாக எடுத்து படிக்கும் மாணவர்கள் தேர்வில் மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்பது மட்டும் நோக்கமாக கொள்ளாமல் அவர்களின் மொழி திறனை மேம்படுத்திக் கொள்ள பல்வேறு போட்டிகளில் பங்கெடுக்கின்றனர். Tamil competitions expands one's vocabulary and enhances one's language skills. It also grows teamwork, friendship, and promotes goal setting. தமிழ் போட்டிகள் தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு மொழி மீதான ஆர்வத்தை அதிகரிக்க உதவுகிறது, கற்றலுக்கு தூண்டுகோலாகவும் அமைகிறது. அதோடு பிற பள்ளி மாணவர்களை சந்தித்து அளவலாவும் தளமாகவும் அமைகிறது. Participating in competitions could help students to achieve self-belief. They also aid in the growing of mutual understanding with other students, leadership skills, and the spirit to accept failure graciously. இளமையில் ஏற்படும் கற்றல் அனுபவம், மொழி மீதான ஆர்வம் இவை வாழ்நாள் முழுவதும் தொடர போட்டிகள் சிறந்த தளமாக அமைகின்றன. Not only that, Ravi, competitions help to instill values of hard work, perseverance, give and take approach, helping mindset, and many more. சரியா சொன்னீங்க ஷாம்னி. இப்படி பல வகை திறன்களை உள்ளடக்கிய கற்றல் அனுபவத்தை மகிழ்ச்சியான ஒரு அனுபவமா மாற்றிய தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியை இப்ப பார்க்கலாம். மொழி ஓர் இனத்தின் அடையாளம். ஒரு மொழி வாழும் மொழியாக நிலைத்திருக்க வேண்டும் என்றால் தொடர்ந்து புழக்கத்தில் இருக்க வேண்டும். இன்றைய மாணவர்கள் நாளைய எதிர்காலம் என்பதற்கு இணங்க அந்த மொழியை மாணவர்களிடம் கொண்டு சேர்க்க தமிழ் சமுதாயம் பல்வேறு நிகழ்வுகளை தீவு முழுவதும் நிகழ்த்தி வருகின்றது. அவற்றில் ஒன்றுதான் MediaCorp தமிழ் செய்தி நடப்பு விவகார பிரிவின் ஏற்பாட்டிலும் தமிழ் மொழி கற்றல் வளர்ச்சி குழுவின் ஆதரவுடனும் நடத்தப்படும் இந்த தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி. நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். ஏன்னா இதுதான் என்னுடைய பள்ளியில் முதல் முறை செமிஃபைனல்ஸ்க்கு போய் ஃபைனல்ஸ்க்கு வருகிறோம். அதுவும் நாங்கள் முதல் பரிசு வந்ததுன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆசிரியர் அந்த தமிழ் நேரத்தில் எங்களுக்கு பயிற்சி கொடுப்பார், SLSும் செய்ய கொடுப்பார். அது நாங்கள் வீட்டில் செய்வோம். தெரியாத சொற்களை ஆசிரியரும் கேட்போம். அவர் அது எங்களுடைய விளக்கத்தை கூறுவார். 2017 ஆண்டில் தொடங்கிய தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி 5வது ஆண்டாக நடைபெறுகிறது. இங்கு கற்கும் சொல்வளம் எதிர்கால மொழி கற்றலுக்கு உதவியாக அமைந்து முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் என்பதில் ஐயமில்லை. இந்த போட்டி மூலமாக நான் நிறைய பயிற்சி செஞ்சால் அது எங்களுக்கு உதவும்னு கற்றுக்கிட்டேன். அது மட்டும் இல்லை, சில வார்த்தை நாங்கள் படித்த வார்த்தை வரலைனாலும் அதை தெரிஞ்சுக்கிறோம். அதனால் அது ஃப்யூச்சருக்கு உதவி செய்யும். முதல் பரிசு வரும்னு எனக்கு எதிர்பார்க்கவே இல்லை. எல்லோரும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தோம். இன்றைய சூழலில் மொழி கற்றல் என்பது மாணவர்களுக்கு கடினமாக தோன்றினாலும் விளையாட்டின் வழியாக கற்றுக்கொள்ளும் பொழுது எளிதாகவும் ஆர்வத்துடனும் கற்றுக்கொள்ள இயல்கிறது. தமிழோடு விளையாடு மாணவர்களுக்கு விளையாட்டின் மூலமாக தமிழ் சொற்கள் நிறைய கற்றுக்கொண்டாங்க. விளையாட்டுனாலே மாணவர்களுக்கு அதிகமாக ஆர்வம் மேலோங்கும். தனி நிலையில் பல போட்டிகளில் கலந்து கொண்டு இருப்பாங்க. இது குழுவாகவும் அவங்க வேலை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு அளித்ததுனால ரொம்பவே அவங்க ஊக்கத்தோடு இதில் செயல்பட்டாங்கன்னு நினைக்கிறேன். மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர் ஆகியோர் தங்களின் நேரத்தை செலவிட்டனர். பல சொற்களையும் சொல்லினது பொருள்களையும் அறிந்து சொல்வளத்தை பெருக்க இப்போட்டி வழிவகுத்தது. நான் இந்த போட்டி மூலமாக நிறையா சொற்களை கற்றுக்கிட்டேன். அவங்க என்னோடய ஆசிரியர்லாம் எனக்கு இன்னும் நீ கற்றுக்க ஊக்குவிச்சாங்க. அப்புறம் இப்போ இந்த இதனால எனக்கு நிறைய சொற்களும் அதோட
அதோட விளக்கத்தையும் என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. மின்னிலக்க மயமான உலகத்தில் எழுத்து திறன் பேச்சு திறன் மேம்பட புதிய சொற்களை அறிந்து கொள்ள ஏதுவாக அமைந்தது இந்நிகழ்ச்சி. ஆங்கில புழக்கம் அதிகரித்து வரும் இக்காலகட்டத்தில் வீட்டில் உள்ளவர்களிடம் தமிழில் கலந்துரையாடுவது தலையாதது. தமிழோடு விளையாடு போட்டிகள் நிச்சயமாக ரொம்ப உறுதுணையாக இருந்தது இந்த மொழியை வளர்ப்பதற்கு. சொல்லப்போனால் இந்த மொழிக்காக இந்த விளையாட்டுக்காக நாங்கள் பயிற்சி பண்ணும்போது நிறைய மொழி வளம், மாணவர்கள் வந்து நிறைய சொல் வளம் கற்றுக்கிட்டாங்க. அவங்களோட மொழி வளம் பெருகியது. நிறைய தெரியாத சொற்கள் ஆசிரியர் இதுக்கு இதுவா, ஏன்னா இணைச்சொல் இருக்குது, எதிர்ச்சொல் இருக்குது. இப்படி இருக்கையில் இன்னும் வந்து சொல்வதெழுதுதல், நம்மளுடைய மொழி எழுத்து திறன் வளர வந்து முக்கியமானது வந்து சொல்வதெழுதலை நம்ம நல்லா சரியாக செய்யணும். அந்த திறன் மாணவர்களுக்கு நிச்சயமாக மேம்பட்டு நான் நினைக்கிறேன். இப்போட்டி சொல்வதெழுதலை அடிப்படையாக கொண்டு வடிவமைக்கப்பட்டது. இணைச்சொல், எதிர்ச்சொல், குறுக்கெழுத்து போட்டி, சொல் உருவாக்கும் என வழக்கமாக நடக்கும் சுற்றுகளுடன் புதிதாக இந்த ஆண்டு மர்ம சுற்றாக பிரித்து எழுதுதல், சேர்த்து எழுதுதல் சுற்றும் இணைக்கப்பட்டது. இந்த போட்டியோட நோக்கத்தை பார்த்தீங்கன்னா, தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்காக நடத்துகிறோம். தொடக்கப்பள்ளி 4ஆம் 5ஆம் நிலையில் படிக்கிற மாணவர்களுக்கு அவர்களுக்கு தமிழ் மீதான ஆர்வத்தை தூண்டுறதுக்கும் பிழையின்றி தமிழில் எழுத ஊக்குவிக்கிறதுக்கும் அந்த நிகழ்ச்சியை முக்கியமாக நடத்திட்டு வரோம். அதே நேரத்தில் நம்ம தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினா மாணவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினச்சி அந்த ஒரு அம்சத்தை வந்து சேர்த்துருக்கோம். ஸோ மாணவர்கள் வந்து தட்டிச்சு செய்யவும் இங்கே பழகிட்டு இருக்காங்க. 5 ஆண்டுகளாக நடத்தப்பட்டு வரும் இப்போட்டி தமிழ் மொழி மீதான ஆர்வம், தமிழில் பிழையின்றி எழுதுதல், தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தமிழை கற்றல், சொல்வளத்தை பெருக்குதல், மொழி ஆற்றலை தூண்டுதல் போன்றவற்றை நோக்கமாக கொண்டிருந்தது. இவ்வாறான போட்டிகள் மாணவர்களுக்குள் மறைந்திருக்கும் திறன்களை வெளிப்படுத்த உதவுகிறது. இனிய கற்றல் அனுபவம் வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருக்கும். அதோடு ஒவ்வொரு மாணவரும் அன்றாட வாழ்க்கையில் புதிய தமிழ் சொற்களை பயன்படுத்துவதை உறுதிப்படுத்த வேண்டும். Words are the foundation of learning a language. Let us improve our word power daily and grow our language skills. Let us speak in Tamil whenever and wherever we can. அடுத்ததாக சிண்டா இளையர் மன்றம், தேசிய பூங்கா கழகம், மீ டூ கிளப் ஆகிய அமைப்புகள் இணைந்து ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியை பார்க்கலாம் இந்த இடைவேளைக்கு பிறகு. Target that we have for the Singapore Green Plan 2030. உலகம் இன்று மாறி வரும் வேளையில் பல்லுயிர் சூழலில் மக்கள் வாழ்வதை சாத்தியப்படுத்த சிங்கப்பூர் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. அவ்வகையில் தேசிய பூங்கா கழகம், சிண்டா இளையர் மன்றம், மீ டூ கிளப் ஆகிய அமைப்புகள் இணைந்து அண்மையில் ஒரு மரம் நடும் நடவடிக்கையை ஏற்பாடு செய்தது. 1 மில்லியன் மரங்களை நடும் முயற்சியின் ஒரு அங்கமாக அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. The tree planting occasion accentuates the imperatives for individuals to coexist harmoniously within a lush and diverse ecosystem. Sinda's Youth Club, established in 2010, presently has an impressive roster of approximately 80 dedicated volunteers. Remarkably, this marks as an inaugural occasion where the club has taken initiative to orchestrate such an inclusive event. தேசிய பூங்கா கழகம் 2030ஆம் ஆண்டிற்குள் சிங்கப்பூர் பசுமை திட்டத்தின் கீழ் 1 மில்லியன் மரங்களை நடும் இயக்கத்தை தொடங்கியுள்ளது. மீ டூ கிளப் அதன் 100வது உறுப்பினரை வரவேற்கும் விதமாக அண்மையில் மரம் நடும் நிகழ்வை தொடங்கியுள்ளது. Not only is the National Parks Board actively participating, but also Sinda's Youth Club and also children with intellectual disabilities are fervently engaged in these social endeavors, thus transforming it into a truly community-inclusive event. The inception of the Minds Me Too Club dates back to 2015. With a track record of 9 years of excellence, this organization caters to the intellectually challenged through a plethora of engaging activities. By fostering inclusivity and empowerment, this initiative plays a pivotal role in their integration into society and enables them to make meaningful contributions to the community. Me Too Club is a social club where we serve adults with intellectual disabilities and their caregivers. So we try to enhance their social integration by engaging them in recreational activities. So together with MParks and SINDA, we had this initiative where we planted 100 trees so that we can also commemorate our 100 members here in the Me Too Club.
The volunteers from Sinda's Youth Club have played a key role in fostering an inclusive community for individuals with intellectual disabilities. In addition to their efforts in tree planting, this event serves as the cornerstone for building mutual understanding and camaraderie among all participants. This event is about befriending our friends who have intellectual disabilities, and beyond that, we are also here to be part of the target that we have for the Singapore Green Plan 2030, which is to be part of the 1 million trees that we would like to plant. So today we actually did that together with our friends who has the intellectual disabilities. So we actually managed to befriend with them, we talked to them, and while planting with them, we are helping them, and then we are giving them the way to also, come in to dig through to water the plant as well. So this is our way of inclusivity as well. The Minds Me Too Club not only fosters camaraderie among its members, but also nurtures the growth of joy and communication abilities in children with intellectual disabilities. By enriching the community, it paves the way for their personal advancement. After joining Me Too Club, I found that she improved a lot, more cheerful, and her speed is improved also. She got more friends. This activity is very meaningful. We have a chance to plant a tree. Her physical is not so strong, but at least she can water the plant. So we both cooperate to plant a tree. At least she understands what is planting a tree. Volunteerism epitomizes a noble obligation and a profound commitment to the well-being of our community. It is a stepping stone towards fortifying our societal standing. In a similar vein, the volunteers of Sinda's Youth Club epitomize empathy, care, insight, and a holistic view of our society. As a youth, I think it's particularly important to engage in volunteerism because personally for me, it has helped me to make a difference to the society in whichever ways that I can, be it small or big. And personally, I've grown in many ways. I've been able to show empathy, compassion. We get to see like-minded individuals, and also at the same time giving back to the community is something we all should do. Today I had a good opportunity to come for this event, which is partnered by Sinda Youth Club and Me Too Club. As a volunteer, it was a good opportunity to to give back to the beneficiaries and do this event today. Having made a valuable contribution to the society that raised them, this event serves as a foundation for spreading awareness about the environment and sustainability among individuals with intellectual disabilities. By empathizing with their emotions and striving to make Singapore a greener place, we are ensuring a sustainable future for generations to come. I think it's important for our youth to be aware of these environmental issues because we are the next generation. My experience for today is I was very happy that I could contribute to the greenery and could, save the environment. And I think I would call my friends in the future to help me to plant this. Trees provide various benefits to human society. Trees in dense forests acts as the centers of production of oxygen that helps humans to breathe. Even though it is not possible to grow trees in every house, people can come together and plant trees in nearby fields, playgrounds, parks, residential areas, and etc. to prevent soil erosion and preserve soil fertility. Let's plant trees. அனைவரையும் உள்ளடக்கிய சமுதாயமாக சிங்கப்பூர் மிளிர இது போன்ற நிகழ்வுகள் உதவுகின்றன. The act of tree planting also serves as a shield against the harmful effects of global warming. By enhancing the lush greenery of Singapore, the city would exude a more picturesque charm. This endeavour also mirrors the evolving social dynamics of Singapore in the foreseeable future. சிறப்பா சொன்னீங்க ஷாம்னி. இளைஞர்களின் பேராதரவுக்கு துணை நின்ற நிகழ்ச்சி அடுத்து வருது இடைவெளிக்கு பிறகு. ஓவரால் அவங்க ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்றைய இளைஞர்கள் தங்கள் திறமைகளை அடைவதற்கு ஒரு உந்து சக்தி தேவைப்படுகிறது. அப்போது அவர்களுக்கான அந்த தேடல் வேட்கை துளிர்விட தொடங்குகிறது. That's right, Ravi. Today's youth chase their dreams by not just restricting themselves in educational institutions, but also by going far beyond in the field of arts. படிப்பறிவும் அனுபவ அறிவும் இணையும் பொழுது விடாமுயற்சியுடன் இயங்கச் செய்கிறது.
அந்த தருணத்தில் கனவு வாழ்க்கையின் இலக்காக மாறுகிறது. To establish their identity in society, they learn and grow unique skills, which allows them to choose an appropriate field of interest and embark on that field with passion. உண்மைதான் ஷாமினி, அந்த பண்பை வெளிக்கொண்டு வந்த யார் அந்த ஸ்டார் 2024 இறுதி சுற்றை இப்ப பார்க்கலாம் வாங்க. யார் அந்த ஸ்டார் 2024 போட்டி 8வது பருவமாக நடந்தேறியது. கடந்த 3 மாத கால கடும் பயிற்சி, அதன் பலன் சாமானியர்களும் சாதிக்கும் வாய்ப்பை தந்துள்ளது. மேடை பயம் உள்ளோரையும் பலமுறை மேடையேற செய்தது, அவர்களின் பயத்தை போக்கி சவால்களை எதிர்கொள்ள கற்றுத்தருகிறது. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு வந்து மெயின் இஷ்யூவே ஸ்டேஜ் ஃப்ரைட்டாக தான் இருந்துச்சு. ஸ்டேஜ் ஏற எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் குறைஞ்சிது. அதோட நான் வந்து பேட்டில் பண்ணி என்னுடைய ஸ்டேஜ் ஃபியர் இப்போ தான் ஓவர் கம் பண்ணியிருக்கேன். ஸோ என்னால் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடிஞ்சிச்சு. இதான் மோஸ்ட்லி என் ஜேர்னியே ஸ்டேஜ் ஃபியரை ஓவர் கம் பண்ணுறது தான். அன்றாடம் பல மணி நேரம் பயிற்சிவிப்பாளர்களின் கருத்தை உள்வாங்கி பின்பற்றி அதற்கு செயல் வடிவம் கொடுப்பது, இவை வெற்றியை நோக்கி செல்வதற்கான வழிகாட்டி. இந்த மறக்க முடியாத பயணத்தில் நட்பும் முக்கிய அங்கமாக விளங்கியது. ஒரு நாளில் வந்து நிறைய மணி நேரம் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன், நிறைய பாடல்களை கேட்டேன். அப்புறம் ட்ரெயினர்ஸ் கொடுத்த டிப்ஸ்லாம் நான் வந்து நல்லா மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டேன். அதை தவிர வந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன் இந்த ஜேர்னியில். பள்ளி பாடங்கள் ஒரு புறம், போட்டி மற்றொரு புறம். இரண்டிற்கும் சமமான முக்கியத்துவம் அளிக்க ஆசிரியர், பெற்றோர், நண்பர்களின் ஆதரவு கை கொடுத்தன. போட்டியில் வெற்றி பெறுவது மட்டும் இலக்கல்ல, பெற்ற அனுபவம், கற்ற பாடமும் வெற்றியை விட உயர்வானது, மனநிறைவை அளிக்கக்கூடியது. வின் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணாங்க. எனக்கு ரொம்ப டஃப் காம்படிஷன் அண்ட் ஐம் ரியலி ஹாப்பி. ஏன்னா நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்கூலும் இதுவும் மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் டீச்சர்ஸ் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க, ஃப்ரெண்ட்ஸ் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க, எஸ்பெஷலி என்னோடய ஃபேமிலி ரொம்ப நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப மனசு ரொம்ப ஃபுல்லாக இருக்குது. பிள்ளைகளின் திறன் அறிந்து ஊக்குவிக்கும் பெற்றோர் அமைவது வரம். ஒரு சிலருக்கு மட்டுமே இந்த வரம் கிடைக்கிறது. இப்படிப்பட்டோருக்கு துறை சார்ந்த திறனாளிகளை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தால் அது முன்னேற்றத்திற்கான படிக்கல்லாக அமைகிறது. பாடுறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஒரு 4 வயசுலேருந்து பாடியிருக்கேன். ஸோ ஒரு 14 years my dream is to become a playback singer and Chitrama is like என்னோட பெரிய ஐடல். I've said it in many episodes, she's my idol and for me to want to reach there, this is my first stepping stone. So next time healthy-ஆ வந்து நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். இளவயது மாற்றங்களை உடனடியாக ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ப தங்களை தகவமைத்துக் கொள்ளும் வயது. இளவயதினரிடம் குறுகிய காலத்தில் அசாத்திய மேம்பாட்டை காண முடியும். நடுவர்களின் அறிவுரையை உள்வாங்கி தங்களை மேம்படுத்திக் கொள்கிறார்கள். மேடையில் கற்றுக்கொண்ட அனுபவம் தொழிலில் உதவி தொடர்ந்து சாதனை புரிய ஊக்குவிக்கிறது. இத்தனை வருஷத்தோட காம்படிஷனில் வந்து என்ன கேட்டிங்கன்னா இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபைனல்ஸ். கான்டெஸ்டன்ஸை பொறுத்து பார்த்தீங்கன்னா அப்படி பாடியிருக்காங்க. ஆரம்ப கட்டத்தில் பாடினதுக்கும் இப்போ பாடினதுக்கும் ஒரு அசாத்தியமான இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ நிறைய பேரோட பங்கு அதில் இருக்குது. இந்த வயசில் இப்படி பாடினோன்னா இந்த வயசில் இப்படி பாடியிருக்காங்க. ஸோ இப்போவே வந்து இப்படி பாடியிருக்காங்கன்னா அவங்க ரன்வே இஸ் அமேசிங். ஒவ்வொருவருக்குள்ளும் குடியிருக்கும் திறமையை வெளிக்கொணர கிடைத்த வாய்ப்பினை பயன்படுத்தி தன்னம்பிக்கை, நிலையான முன்னேற்றத்துடன் படிப்படியாக முன்னேறி சென்றால் உலகம் நம்மை மதித்து நம்மை தேடி வரும். அப்பொழுது வெற்றி தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிடும். அந்த விடாமுயற்சி, கான்சிஸ்டண்டாக அவங்க வந்து அடுத்தது என்ன செய்யலாம், அடுத்தது எப்படி நம்ம கரியரை கொண்டு போகலாம், என்ன மாதிரி எஃபர்ட் போட்டால் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு ஒரு சிந்தனையிலேயே இருந்தாங்கன்னாக்க எப்படி சொல்கிறாங்க, அந்த உலகமே உங்கள் காலில் உள்ளோன்னு சொல்லுவாங்கல்ல. ஐ லவ் தட் சேயிங். எவ்வளவு உயர சென்றாலும் கற்றுக்கொள்ள வேண்டியவை அதிகம் உள்ளன. பிறர் கூறும் விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டு மனம் தளராமல் குறைகளில் கவனம் செலுத்தி அதனை திருத்திக் கொள்ளும் மனப்பக்குவமும் தேவை. மலர்களே இது என்ன
ஏன்னா மியூசிக்குங்கிறது ரொம்ப ஒரு பெரிய ஒரு டாபிக், அதில் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. ஸோ இங்கே வரும்போது நாங்கள் எல்லாம் செய்கிறது எங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்போஷரில் இருந்தாலும் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ், ஒவ்வொரு இசையமைப்பாளர்கிட்ட பாடும்போது கிடைக்கிற டிப்ஸு, அவங்கக்கிட்ட இருந்து கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸு நாங்கள் ஷேர் பண்ணுறோம். அதான் நாங்கள் செய்கிறது. ஆனால் எப்போவுமே நம்பிக்கை விடாமல் நான் கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் பாடணும். ஒரு பேட் கமெண்ட் வந்து அதில் அப்படியே போயிடக்கூடாது. கெட் லாஸ் அப்படி அந்த ஆயிடுமா, அவங்க என்ன சொல்கிறது, அப்படி தளர்ந்து போயிடாமல் அது பாசிட்டிவ். அதில் உங்களுக்கு தெரியாத ஒரு ஆள் உங்களை பற்றி ஏதோ ஒரு சின்ன குறை, ஒரு கரெக்ஷன் சொன்னால் அது உங்கள் முன்னேற்றத்துக்காக தான் சொல்கிறாங்கங்கிறது புரிஞ்சுக்கிட்டு அது பாசிட்டிவாக எடுத்து அந்த கரெக்ஷன் மறுபடியும் நம்ம அந்த பண்ணக்கூடாது. எனக்கு வந்து இளையராஜா சாருக்கு முதல்ல பாடும்போது அவர் கொடுத்த அட்வைஸ் என்னென்னா, உன்னோட குறைகள் என்னென்னு நீயே கண்டுபிடிங்கிறது, செல்ஃப் கிரிட்டிசிசம். அது ரொம்ப ஹெல்ப் பண்ணுன்னு நினைக்கிறேன். ஒரு செயலை நேர்த்தியாக செய்ய விருப்பமும் ஈடுபாடும் அவசியம். இவை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க படிக்கல்லாக அமைகிறது. More about like on the fun aspect and the music or எப்படி நான் வந்து என்னோட இன்ட்ரெஸ்ட் டீப்பன் பண்ணலாம், அந்த ஆஸ்பெக்டோட மோர் நான் வந்தேன் இந்த காம்படிஷனுக்கு. எனக்கு தெரியல நான் வந்து அந்த ஃபைனல்ஸ் வரைக்கும் வரும் இந்த மாதிரி. ஸோ இட் வாஸ் வெரி என்ரிச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. அமிழ்ந்து கிடைக்கும் திறமையை வெளிக்கொணர ஒரு தளம் வேண்டும். கிடைக்க பெற்ற தளத்தில் திறமையை மெய்ப்பித்து தொடர்ந்து பல நிகழ்வுகளிலும் பங்கேற்க வேண்டும். யார் அந்தஸ்தா போன்ற நிகழ்ச்சிகளின் மூலம் நம் இளங்கலைஞர்கள் தங்களுடைய திறமையை காட்ட ஒரு தளமாக அமைகிறது. அதன் பிறகு மீடியாகார்ப்பின் வெவ்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து அவர்களுடைய திறமைகளை மேலும் வளர்க்க உதவுகிறது. சுய விமர்சனம் செய்து குறைகளை நிறைகளாக்கி கொள்ள வேண்டும். துணிச்சலை துணையாக்க வேண்டும். தான் சார்ந்த துறையில் நிலைநிறுத்திக் கொள்ள இது போன்ற நிகழ்வுகள் உத்வேகத்தை கொடுக்கும். கனவோடு வாழ்வோம். இளம் கலைஞர்கள் தங்கள் திறமைகளை வளப்படுத்திக் கொள்ளவும் தொடர்ந்து பல நிகழ்வுகளில் ஆர்வத்துடன் கலந்து கொள்ளவும் இந்நிகழ்ச்சி படிக்கல்லாக அமைந்தது. இவ்வகையான போட்டிகள் இளம் கலைஞர்களின் திறமைகளை அடையாளம் காண உதவியது என்று சொன்னால் அது மிகையாகாது. There are many talented youth around us. Let us encourage them to participate in such programs and competitions. If you are organizing any community event that could benefit the community, do feel free to write into us with the details. ஒருவரிடமிருந்து அனைத்தையும் எடுத்துக்கொண்டாலும் அவர் வெற்றி அடைய இன்றியமையாதது நம்பிக்கை மட்டுமே. அந்த நம்பிக்கையையும் பேர் ஆர்வத்தையும் மூலதனமாக கொண்டு செயல்பட்டால் வானமும் கை கெட்டும் தூரமே. Dreams are the sparks that guide us. These sparks turn into fire through the winds of practice. With these two, we reach the peak of glory. And that is our goal. இந்த சிந்தனையோடு நாங்கள் விடைபெறுகிறோம். அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். ஷாம்னி ஜி, ரவி ஜி, இது தாளம் இந்தியன் பீட்.